ஹே guys, வெல்கம் டு பவேஷ் விஷன். நான் உங்கள் பவேஷ். இதே டாப்பிக்கை ஏகப்பட்ட வீடியோஸில், ஏகப்பட்ட சேனலில், நான் ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸில் படிச்சுட்டு ப்ரோ எதுவுமே சூட் ஆகலை ப்ரோ, எனக்கு இந்த வீடியோவில் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு கிளிக் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த 10 நிமிஷம் வீடியோ முடியும் போது எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு அந்த சொல்கிற 2-3 மெத்தட் வந்து உங்களுக்கு சூட் ஆகும்னு நம்புகிறேன். உங்கள் டெய்லி ரொட்டீனில் ஏகப்பட்ட டைம் சேவ் பண்ணீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட ஆசையை, உங்களோட ஆர்வத்தை வந்து பூர்த்திப்படுத்துகிற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கும்ன்றதை நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன கவர் பண்ண போகிறோன்றதை டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். கீழே டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்கும் சாப்டராக. ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான சாப்டர் மட்டும் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்ஸ் ப்ரோக்ராஸ்டினேஷன்ன்றதை பற்றி பேசுவோம். ஏன்னா சில பேருக்கு ப்ரோக்ராஸ்டினேஷன் என்ற டேர்மே புதுசாக இருக்கும். ஸோ தமிழில் அதுக்கு ஒரு எளிமையான விளக்கத்தை கொடுத்துட்டு அது தொடர்ந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் பின்னாடி இருக்கிற சயின்ஸை பற்றி பேசுவோம். ஸோ எதை பற்றி பேசினாலும் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கும். ஆனால் அந்த சயின்ஸை தெரிஞ்சுக்கிட்டோன்னா தோஸ் திங்ஸ் ஆர் சிம்பிள். ஸோ அதுதான் விஷயம். ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் இருக்கிற நியூரோ சயின்ஸை பற்றி பேசுவோம். அண்ட் அதை தொடர்ந்து 2லேருந்து ஒரு 3 மெத்தட் நான் ப்ரோக்ராஸ்டினேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, பீட் பண்ணுறதுக்கு, இல்லை கில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கங்க. ஸோ கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக நிறைய டைம் சேவ் பண்ணுவீங்க. அண்ட் கடைசியாக ஒரு 4லேருந்து ஒரு 5 புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து படித்து பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யார் ப்ரோ இந்த காலத்தில் புக்கெலாம் படிப்பா, ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா நம்ம யார் 2024 இந்த டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ ஏகப்பட்ட ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக்கே வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் தமிழில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதையும் கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேர்ல்ட்ஸ் டாப் சைக்காலஜிஸ்ட், நியூரோ சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் ஆன் ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் சாப்டருக்குள்ளே போகலாம். சரி, ப்ரோக்ராஸ்டினேஷன்னா என்னப்பா? தமிழில் எளிமையாக சொல்லணுன்னா ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது, அதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷன். அதாவது நம்மளே வந்து ஒரு விஷயத்தை இந்த டைமுக்கு, இந்த டேட்டுக்கு கமிட் பண்ணி வச்சுருப்போம், இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அந்த விஷயத்தை நம்ம போஸ்ட்பான் பண்ணுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது, அதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷன். அண்ட் இங்கிலீஷில் ஒரு வெல் டிஃபைன்டு சென்டென்ஸாக சொல்லணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. Is when we avoid a task we said we would do for no good reason, despite expecting our behavior to bring negative consequences. ஸோ அதுதான் வந்து இங்கிலீஷில் ஒரு வெல் டிஃபைன்டு சென்டென்ஸ் ஃபார் ப்ரோக்ராஸ்டினேஷன். அண்ட் இப்போது நம்ம ப்ரோக்ராஸ்டினேஷன் பின்னாடி வர நியூரோ சயின்ஸை தெரிஞ்சுப்போம் வாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை, நியூரோ சயின்ஸ் தான். ரொம்ப எளிமையாக ஒரு குழந்தை பார்த்தா கூட இவ்வளோதானா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறேன், கேளுங்க. ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது, ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்ற சண்டை. இந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்கன்றதை பொறுத்து நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோமா, தள்ளி போட மாட்டோமான்றது டிசைட் ஆகும். உங்கள் 2 பேர் யாருப்பா அப்படின்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய 2 பார்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லிம்பிக் சிஸ்டம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் இருக்குது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அது வந்து எப்படியாவது எஸ்கேப் பண்ணணும், எப்படியாவது இந்த விஷயத்தை தள்ளி போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணுறதே, தூண்டுறதே வந்து இந்த பார்ட் தான். ஸோ யாருக்கு தெரிய வருதா ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கான ரீசன்? நம்ம இன்னர் வாய்ஸ்லேருந்து இதை தள்ளி போடலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும்ல, அந்த வாய்ஸ் லிம்பிக் சிஸ்டம்லேருந்து தான் வருது. ஸோ இந்த பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்ததுலேருந்து ரொம்ப பழமையான ஒரு பார்ட், அதாவது ரொம்ப டெவலப்டு பார்ட் பார்த்திங்கன்னா கரண்ட்டாக நம்ம பிரெயினில் த லிம்பிக் சிஸ்டம் தான். அண்ட் இதுக்கு அப்படி ஆப்போசிட் அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம பிரெயினோட முன்பகுதியில் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டிசிஷன் மேக்கிங், ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது, உங்கள் பர்சனாலிட்டி வந்து ஷோகேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் ஹேண்டில் பண்ணும். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மிருகங்கள்கிட்ட இருந்து உங்களை வந்து ஒரு மனுஷனாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதே வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான். சொல்லுவாங்கல்ல சிக்ஸ்த்து சென்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த 6th சென்ஸே வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான். ஸோ இப்போ புரிய வருதா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு? ரொம்ப எளிமையாக இருக்கா? சரிப்பா, அவங்க 2 பேரில் யார் ஜெயிப்பா அப்படின்னா எப்போவுமே இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் ஜெயிக்கும் கைஸ். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். இது முன்னாடியே சொல்லியிருப்பேன், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேர் சண்டையில் யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களோ அவங்க தானே ஜெயிப்பாங்க லாஜிக்கலாக. ஸோ இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், இவன் தான் ஜெயிப்பான். ஸோ ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் ட்ரிகர் பண்ணுற விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண ட்ரை பண்ணும், ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ நீங்கள் ஓவர் கம் பண்ணியிருக்கீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் லிம்பிக் சிஸ்டமை தாண்டி, அந்த மைண்ட் வாய்ஸை தாண்டி இந்த வீடியோவை பார்க்கணும், எப்படியாவது ப்ரோக்ராஸ்டினேஷன் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அதுதான் விஷயம். அண்ட் ஆடிங் ஆன் டு திஸ் ஒரு டாக்டரோட ஆர்டிக்கிளை பார்ப்போம் வாங்க. த நியூரோ சயின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராஸ்டினேஷன் பை நெஸ்ட் லேப்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இந்த ஆர்டிக்கலில் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் கம் ஆத்தர் டாக்டர் டிம் ஃபைக்கிள், கரெக்ட் மீ இஃப் த ப்ரொனன்சியேஷன் இஸ் ராங். ஸோ இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராஸ்டினேஷனை வெறும் லிம்பிக்கல் சிஸ்டம் அண்ட் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நடுவில் நடக்கிற சண்டை மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோணத்துலேருந்து பார்க்குறாரு. அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, இது வந்து உங்கள் ப்ரெசென்ட் லைஃபுக்கும் ஃபியூச்சர் லைஃபுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை அப்படின்றார். அதாவது கரண்ட்டாக நீங்கள் இப்போ ப்ரோக்ராஸ்டினேட் ஆக போகிறீங்களா இல்லையான்றது வந்து உங்கள் ஃபியூச்சரை டிசைட் பண்ணணும் அப்படின்றது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆப்வியஸான ஒரு விஷயம். ஆனால் இது எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து மாறும். அண்ட் ஆத்தர்னு சொன்னல, ஸோ இவர் வந்து ஒரு புக்கும் எழுதியிருக்காரு. இந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரோக்ராஸ்டினேஷன் டைஜஸ்ட் அ கன்சைஸ் கைட் ஃபார் சால்விங் ப்ரோக்ராஸ்டினேஷன் பசில். ஸோ இந்த புக்கோட லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலோட லிங்க்கில் இருக்குது. அந்த ஆர்டிக்கலோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலாக அந்த ஆர்டிக்கல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை படிச்சிங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் உங்கள் டெய்லி ரொட்டீனில் மாறும். ஸோ இன்னொரு விஷயத்தை ஐ வாண்ட் ஆட் ஆன் டு திஸ். ஸோ டாக்டர் டயானா டை அண்ட் ராவ் பவுமின்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் ஒரு சென்டென்ஸை வந்து லைக் தேர் அனலைசிங். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸை சொல்லிடுறாங்க, கேளுங்க. ஐ நோ ஐ ப்ரோக்ராஸ்டினேட் பட் இட்ஸ் ஃபைன், ஐ பர்ஃபார்ம் பெட்டர் அண்டர் ப்ரெஷர். ஸோ இந்த சென்டென்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் லைக்லி டு பி இல்யூஷன். அதாவது நீங்கள் வந்து பகல் கனவுன்ற மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுத்து தே மானிட்டர் ஃபார் த ஹோல் செமிஸ்டர் ஃபுல்லாக வந்து அவங்களோட ப்ரோக்ராஸ்டினேஷன் பழக்கத்தையும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸையும் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸையும் வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த செமிஸ்டரில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறவங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்காது கரெக்டாக. ஸோ ஆப்வியஸாக வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் இங்கே ரியாலிட்டி வேறு மாதிரி இருந்திருக்கு. ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்திருக்கு. அண்ட் ஸ்ட்ரெஸ் மட்டும் கிடையாது, அவங்க வந்து தோஸ் ஸ்டூடெண்ட்ஸாக லைக் அவங்க வந்து ரொம்ப கம்மியான கிரேட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போது உங்களுக்கு இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம் வந்து புரியும்னு நினைக்கிறேன். பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்டர் ப்ரெஷர். ஸோ வி வில் கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் சாப்டர், தட் இஸ் த மெத்தட்ஸ் டு பீட் ப்ரோக்ராஸ்டினேஷன். த ஃபர்ஸ்ட் மெத்தட் 3 E's. டிக்கு அப்புறம் வரும்ல அந்த இ தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக ஏன் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம்னா, நம்ம வந்து எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும்ன்றது நம்மளுக்கு தெரியாது, என்ன பண்ணணும்ன்றதே தெரியாது. ஸோ அது வந்து நம்மக்கிட்டே கேள்வியாக கேட்டுக்க சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டானோலே, ஸ்கெடியூல் பண்ணி வச்சுட்டானோலே அன்றது நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண மாட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மிங் டு செகண்ட் இ, எனர்ஜி. நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம், டயர்டாக இருக்குது அப்படின்னா ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் எப்படி ஓவர் கம் பண்ணணும், என்ன சொல்யூஷன் அப்படின்னா, உங்கள் டெய்லி ரொட்டீனில் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கிற நேரம் இருக்குல்ல, இந்த ஹார்ஸ் ஆஃப் த டே வேர் யூ ஆர் அவேக். ஸோ அந்த ஹார்ஸில் வந்து நீங்கள் தான் உங்கள் டெய்லி ரொட்டீனை செக் பண்ணணும், ஸ்கெடியூல், டைம் டேபிள், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹார்ஸில் ஒரு டிப் இருக்கும், அதாவது எனர்ஜி லெவலில் ஒரு டிப் இருக்கும், டயர்டாக இருக்கும். அந்த ஹார்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு பவர் நேப் எடுக்கலாம் 20 மினிட்ஸ்க்கு. அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஹார்ஸ்னு ஒரு 3 hours 4 hours இருக்கும். அந்த ஹார்ஸில் நீங்கள் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுற ஒர்க்கை வந்து பார்க்கலாம். அப்போது அந்த எனர்ஜியோட நீங்கள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். அண்ட் கம்மிங் டு த தேர்ட் இ, எஃபர்ட். இது வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். தட் இஸ் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான எஃபர்ட் இருக்குது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 hour ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை 2 hours-ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ when you break down the mountain into pieces, it will be way easier than before. ஓகேவா, உங்களுக்கு புரிய வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயத்தை வந்து பீசஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தடுக்கு போகலாம். தட் இஸ் 5-minute rule. 5-minute ரூல்ன்றது ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம வீட்லேயே வந்து நம்ம அப்பா அம்மா நிறைய பேர் நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க, அதே விஷயம் தான். பட் என்ன நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், அவ்வளோதான். அதாவது வீட்டில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு விஷயத்த வந்து நீ ஆரம்பிக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், ஆரம்பிச்சிட்டனா முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இதுவும். அதாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு 5 minutes டைமர் மாதிரி இல்லை பொமோடோரோ மாதிரி செட் பண்ணி வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்னர் கான்ஷியஸ்னஸில் வந்து இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் இருக்கும். ஸோ அந்த கில்ட்னாலேயே அந்த ஒர்க்கை முடிச்சிடுவீங்க. ஸோ இதுதான் 5-minute rule. இப்போ தேர்ட் மெத்தடுக்கு போவோம், இந்த 2-minute rule. டேய் என்னடா இது 5-minute rule என்ன, 2-minute rule என்ன கேளுங்க, யூ வில் அப்ரிஷியேட் டெஃபினெட்லி. ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பெட் மேலேயே உட்காந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் அண்ட் ஒரு பென், அதில் வந்து அந்த பேப்பரில் ஒரு 2 minutes நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பிளான் பண்ணாலே இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து பை half நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது.
நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ஸ்கெடியூல் உங்கள் டைம் டேபிளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதை அனலைஸ் பண்ணி எது காம்ப்ளெக்ஸான டாஸ்க், எது வந்து க்ரியேட்டிவான டாஸ்க்ன்றதை வந்து நீங்களே ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட்டிஷன் மாதிரி போட்டு அந்த காம்ப்ளெக்ஸான டாஸ்க்லாம் வந்து மார்னிங் வந்து ஸ்கெடியூல் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணிவிடுவீங்க அது. அதே மாதிரி இந்த க்ரியேட்டிவ் டாஸ்க் வந்து நைட்டில் பண்ணுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பிரெயின் வந்து நேச்சுரலாகவே அப்படி தான் வந்து ட்ரெயின் ஆகிருக்கு. நீங்கள் காத்தால எழுந்திக்கும் போது காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கை வந்து ப்ராசஸ் பண்ணுறது ஈஸி நம்ம பிரெயினுக்கு. அண்ட் ஆடிங் ஆன் டு திஸ் ஒரு ஃபேமஸான ஒரு கோட், இஃப் யூ வின் யுவர் மார்னிங்ஸ் யூ வின் யுவர் டே. புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு புக் யார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அலி அப்துல் வருது. ஸோ அந்த புக்கோடைய இமேஜ் நான் சைடில் போடுறேன், செக் அவுட் பண்ணுங்கள். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மிடில் 3 சாப்டர்ஸில் வந்து யூ ஹேவ் டிஸ்கஸ்ட் அபவுட் ப்ரொக்ரஸ்டினேஷன், ப்ரொடக்டிவிட்டி. ரொம்ப நல்லாயிருக்கும், படித்து பாருங்கள். இல்லை கிண்டல்லையே அது படிங்க, அப்படி இல்லைனா ஆடியோ ஃபார்மெட்லேயே அது கேளுங்க, ஆக மொத்தம் படிச்சிருங்க. கம்மிங் டு தி செகண்ட் புக், கெட்டிங் திங்ஸ் டன், த ஆர்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பை டேவிட் ஆலன் அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக்கில் வந்து நேச்சுரலான ஒரு வேலை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ப்ரொக்ராஸ்டினேஷனு, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கம்மிங் டு தேர்ட் புக், ரொம்ப ஃபேமஸான புக்கு, நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்களாம் படிக்கிற புக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 புக்கு கூட விட்டுருங்க, இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும் இந்த புக்கு. சரி, என்ன தான் புக் அது அப்படின்னா, அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். ஸோ இந்த புக்லேருந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் வந்து ஐ வாண்ட் டு ஆட் ஆன் டு தி வீடியோ. அ ஹேபிட் ஹேஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் பிஃபோர் இட் கேன் பி எக்ஸ்பேண்டட் அப்பான் பை ஜேம்ஸ் கிளியர். ஸோ இந்த கோட்டோடைய அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருக்கும், பட் புரியலனா கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் கம்மிங் டு தி ஃபோர்த் புக், இது வந்து எஸ்பெஷலி ஃபார் தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்காக. ஸோ டூ இட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் தமிழில் இருக்குது. அது வந்து ரொம்ப ஃபேமஸ், ரெக்கமெண்டட். ஸோ நீங்கள் வந்து அதை கோ த்ரூ பண்ணலாம். இப்போது கன்க்ளூஷனுக்கு போகலாம். நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏதோ புக் ரெக்கமெண்டேஷனோட வீடியோ முடிஞ்சிட்ட மாதிரியும் அந்த கன்க்ளூஷன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாமே பறந்து போயிடுவீங்க. அது ஏன் அப்படின்னு தெரில, கன்க்ளூஷன் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கன்சியூம் பண்ணதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைபிங் தான். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேய் இதே டைலாக் கேட்டு சலிச்சு போச்சுடா, ஏன்டா இதே டைலாக் சொல்கிறீங்க அப்படின்னா, வேறு டைலாக் இல்லை, வேறு டைலாக் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதை வச்சே ஓட்டி தான் ஆகணும். ஸோ ஐ டூ அப்ரிஷியேட் சப்ஸ்கிரைபிங். வாட்ஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் சப்ஸ்கிரைபிங்? டூ சப்ஸ்கிரைப். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணி வச்சிங்க. அது எனக்காக உங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா அது டர்ன் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா சேரவே சேராது, சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரோஜனமே கிடையாது. கம்மிங் தி தேர்ட் திங், லைக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் ஆடியன்ஸுக்கு எந்த வீடியோஸ் வந்து எங்கேஜிங்காக இருக்குது, தேவை அப்படின்னு சொல்லிட்டு. கம்மிங் தி ஃபோர்த் திங், கமெண்ட்ஸ். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். எல்லா புக்ஸோட லிங்க்ஸையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் முக்கியமாக அந்த நியூரோ சயின்ஸ் ஆஃப் ப்ரொக்ரஸ்டினேஷன் பை நெஸ்ட் லேப்ஸ் டாக்டர் டிம் ஃபைக்கலோடைய ஆர்டிக்கலை படித்து பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி தேங்க் மீ லேட்டர். அதோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அண்ட் கமிங் தி ஃபிஃப்த் திங், ஷேர். கைஸ், உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும், அப்கமிங் எக்ஸாம்ஸ். அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்க டைம் மேனேஜ் பண்ண கஷ்டப்பட்டு இருப்பாங்க. தே வில் தேங்க் யூ ஃபார் சென்டிங் திஸ், நாட் மீ. அண்ட் அதே விஷயத்துக்கு வரும்போது, ப்ரோக்ராஸ்டினேஷனோட ப்ரோ ரொம்ப நாளாக, ரொம்ப மாதமாக, ரொம்ப வருஷமாக தள்ளி போட்டுகிட்டே இருக்கான் ப்ரோ அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. தே வில் டெஃபினெட்லி தேங்க் யூ. மிக்க நன்றி என்ற அந்த வார்த்தை வந்து அவங்க வாயிலேருந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு தான் பெனிஃபிட். பாராட்டுகள் தேவை அப்படின்னா அனுப்புங்க. அண்ட் கம்மிங் டு த கன்க்ளூஷன், நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்க போது. அதை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து இட்ஸ் கோயிங் டு பி மைல் ஸ்டோன் இன் அவர் சேனல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் விஷயம். அது வந்து நெக்ஸ்ட் வெனஸ்டே வரும், பாருங்கள். அண்ட் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் விஷயத்துக்கு வரும்போது ஐ வாண்ட் ஆட் ஆன் சம்திங். If not now, then when? This is your Bhavesh signing off. I'll be the last one left when the lights go out. I'm down to one last